பேசினவங்கெல்லாம் வைரமுத்து மேல நடவடிக்கை இல்லை, கண்ணப்பன் மேல நடவடிக்கை இல்லை, வீரமணி மேல நடவடிக்கை இல்லை, பெரியார் சிலை வளர்ப்பு மேல பேசிக்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு எதிரி யாருன்னே தெரியல. இங்க இருக்கவங்களுக்கு, இந்து தலைவர்களுக்கு, இந்து அமைப்பு தலைவர்களுக்கு எதிரி யாருன்னே தெரியல. எதிரி யார் தெரியுமா? நம்ம தான். இந்துக்கள் தான் எதிரி. ஏன்னா மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் இந்தியா கொண்டவரும் இந்தியா பூரா சுற்றுப்பயணம் போறாரு. போய் நாட்டு மக்களை மனப்பிடித்து நாயை பிடித்து பார்க்கிறார். போயிட்டு வந்து அவர் சொல்றார், பதிவு பண்றார், இந்துக்கள் கோழைகள், இந்துக்கள் கோழைகள் பதிவு பண்ணிட்டாரு. நம்ம இன்ன வரைக்கும் கோழையா தான் இருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமானது. நம்ம உமாசங்கர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தாரு, இருக்கிறார், இன்னைக்கு பார்த்து கேள்விப்பட்டிருப்பீங்க. உத்தரகாண்டில் மிகப்பெரிய ஒரு பெரிய வெள்ளம் ஏற்பட்டது. பல்லாயிரக்கணக்கான இந்துக்கள் செத்து போயிட்டாங்க. ஒரு நாள் ஒரு நக்கீரன் பத்திரிகையில பேட்டி கொடுக்குறாரு. இயேசுநாதர் கோபமா இருக்கிறாரு, உறவு வழிபாடு பண்றவங்க இனிமேல் அவர் அழிச்சிருவாரு, அதுக்கான எச்சரிக்கை தான். ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் இப்படி பேசுறாரு. இந்துக்கள் மேல இயேசுநாதர் கோபமா இருக்கிறாரா, அதனால உடனடியாக மதம் மாறிடுறான்னு சொல்லி ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் பேசுறான். நீங்க போராடிட்டு எத்தனை போராளிகள் இதுக்காக பொங்கி எழுந்தீங்க? ஒருத்தர் எழும்பல. நான் ஒருத்தர் தான் ஹைகோர்ட்ல கேஸ் போட்டு லோன் போட்டு கட்சி எனக்காக ஆஜரான வக்கீல் தங்கச்சி கன்சூமர் கோர்ட் ஜட்ஜ் ஆகிட்டாரு. அந்த ஜட்ஜி ஏதோ பெரிய பதவியை கட்டி போயிட்டாரு. இவ்வளவுதான் நம்ம போராட்ட லட்சணம். திமுக என்னைக்கு ஆட்சிக்கு வந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லி ஆட்சிக்கு வந்ததோ அன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாம் சீரழிஞ்சு போச்சு. ஆன்மீகம்லாம் அழிஞ்சு போச்சு. கடமை தவறினாரு, கட்சியை விட்டு கொடுத்தாரு. கடமை தவறினாரு, காவிரிக்காக தஞ்சாவூர் வயசுல உச்ச நீதிமன்றத்தில் போட்ட வழக்கு வாபஸ் வாங்கினாரு. கடமை தவறினாரு, சர்க்காரிய கமிஷன் வந்தது. அப்புறம் கட்டுப்பாட்டை தவறினாரு, நிறைய சங்கடம் நடந்தது. கட்டுப்பாடு தவறினாலும் 2ஆம் கொண்டாடி கட்டிட்டாரு. கட்டுப்பாடு ஒரு கொண்டாடி வச்சிருப்பான். கட்டுப்பாடு தவறினா 2 கொண்டாடி வச்சிருப்பான். கட்டுப்பாட்டு தவறி பிறந்தவன் கனிமொழி எப்படி பேசுவான்? கட்டுப்பாடு நம்ம தான் பேசுவான். அவன் என்னைக்கு இந்துக்கள் திருடர்கள், ராமர் என்ன இன்ஜினியரா, அஞ்சு இன்ஜினியர் வேலையை படிச்சு ராமர் சாதிக்கிறா கட்டாரு. இதை விஞ்ஞானபூர்வமா சொல்லிட்டாங்க. இது எப்படி கட்டான்னு தெரியல, அவ்வளோ தலையை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அதனால நீங்கள் சரியில்லை. நம்ம ஆளுக்கான பார்த்தீங்கன்னா நீங்கள் சரியில்லை. இப்போ கூட நான் சொல்றேன், வடபள்ளியில ஒரு கோயில் குளம் ஒன்று காணாம போச்சு. வேங்கீஸ்வரர் கோயில் குளம்னு 20 வருஷமா இந்து 1977 2012 வரைக்கும் நிறைய பேர் போராடி தெரிவிக்கலாம் போயிருக்காங்க. ஆனா அந்த குளம் காணாம போச்சு. அந்த அரங்காவூர் என்ன சொல்றாருன்னா, அந்த குளம் தான் இல்லை, நட்டம் போடும்போது கொஞ்சம் குட்டை இருந்தது அப்படின்னு சொன்னாரு. அரங்கத்தில் ஏற்றுக்குது. என்ன போராடிங்கன்னா எங்க போறீங்க? சேத்தானக்காரன் சேர்த்தான் கேட்கிறேன்னா, இது நீங்க தமிழ்நாட்டு ஐயா, நீங்க ஒரே உங்க தேர்தல் அறிக்கை தமிழ்நாடு பூரா போஸ்ட் அடிச்சு விட்டுங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 10 சட்டம் கொண்டு வருவோம் அப்படின்னு நிறைய போஸ்ட் அடிச்சு விட்டுங்க. நான் உங்க பின்னாலே வரேன். இல்லை சிவசேனா கட்சிக்காரன் பம்பேரு ஆட்சி போயிருக்காங்க, அவங்க அறிவிக்க சொல்லுங்க. தீர்மானம் இல்லை, இல்ல தீர்மானம் இல்லைங்க, நீங்க சொல்லுங்க. நரேந்திர மோடி அதான் சொன்னாரு. ஜவஹர்லால் நேரு 1927 சொன்னாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் பசுவதை சட்டம் கொண்டு வருவோம். அம்பேத்கர் பசுவதையினாலதான் இந்த நாட்டில் தீண்டாம வருது. பசுவதை ஒண்ணுனா தீண்டாம ஒண்ணுன்னு சொல்லியிருக்காரு. மகாத்மா காந்தி அதை தான் சொன்னாரு. இன்னும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். நம்ம சொல்லணும்னா நம்ம உத்வேகமா போராடணும். அதை விட்டுட்டு அவரு கொண்டாடல இவரு கொண்டாடலன்னு சொல்லி அடுத்தவங்க உடனடிக்க கூடாது. அதனால கோழைகள் என்ற அடையாளத்தை விட்டு நான் வீரர்கள் என்பதை காட்ட வேண்டும் என்றால் சின்ன விஷயத்தையெல்லாம் கொந்தளித்து போராடணும். ஒரு ஆண்டாளுக்காக வைணவர்கள் இன்னும் போராடிட்டு இருக்காங்க. ஆனா சிவங்கோயில் ஏகப்பட்ட சொந்த கொள்ளைகளுக்கு சைவர்கள் போராட மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் விட்டு இந்துக்களாக ஒன்றிணைத்து உருப்படியா பண்ணாதான் பசுமையை காப்பாற்ற முடியும், கோயிலையும் காப்பாற்ற முடியும், இந்த நாட்டையும் காப்பாற்ற முடியும்.